முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி இந்த பதிவில் ஜாதக கட்டத்தில் 6வது ராசியாக வரும் கன்னி ராசிக்குரிய தெய்வங்களை பற்றியும் அதற்குண்டான திருத்தலங்களை பற்றியும் கூற விரும்புகிறேன். கன்னி ராசி அன்பர்களே, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் போன்ற ராசிக்குரிய தேவதைகளை பற்றியும் பரிகார ஸ்தலங்களை பற்றியும் முன்பதிவில் விரிவாக பார்த்தோம். கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போமா? கன்னி ராசிக்கு உண்டான தெய்வமாக வருகிறார் மகாவிஷ்ணு. அதனால் கன்னி ராசிக்கு உரியவர்கள் திருப்பதி மலை மேல் எழுந்தருளி இருக்கும் ஏழுமலையானை தரிசித்து வருவது நலம். மற்ற விஷ்ணு ஸ்தலங்களுக்கும் சென்று வரலாம். கன்னி ராசியில் புதன் உச்சமடைகிறார். பொதுவாக மிதுனம், கன்னி இந்த 2 ராசிகளுக்குமே அதிபதியாக புதன் பகவான் வருவதால் இந்த ராசிக்கு உடையவர்கள் கல்விமான்களாகவும் கீர்த்தி மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். புத பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையும் கிட்டினால் அவர்களது வாழ்க்கை சிறப்பாக அமையும். பேச்சுத்திறன், எடுத்த காரியத்தை முடிப்பதில் திறமைசாலியாகவும் மனோதைரியம் கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள். இவர்களுக்கு இன்ஜினியரிங், ஆராய்ச்சி, அக்கவுண்டிங் மற்றும் கல்வி தொழில் சார்ந்து இருப்பார்கள். தவிர ரசாயன பௌதீகம் சார்ந்த தொழில் கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள். கன்னிராசி அன்பர்கள் வணங்கி வர வேண்டிய திருத்தலம் திருவெண்காடு ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயில் ஆகும். இது ஒரு புத பகவானுக்குரிய கஷேத்திரம். இத்தலம் சீர்காழிக்கு அருகில் உள்ளது. அடுத்து வருவது சென்னைக்கு அருகில் உள்ள கோவூர் சௌந்தராம்பிகை சமேத சுந்தரேஸ்வரர் கோயிலும் புதனுக்குரிய ஸ்தலமாகும். இது தவிர சென்னைக்கு அடுத்த திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் கோயிலும் கன்னிராசிக்கு சிறப்புடையதாகும். ஏனெனில் இங்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை கன்னிராசியில் குரு பிரவேசிக்கும் போது தீபத் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பதிவை பார்த்து வரும் நேயர்கள் தொடர்ந்து வரும் கன்னிராசிக்குரிய நட்சத்திரத்துக்கு உள்ள கோவில்களை பற்றியும் அறிந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கன்னிராசிக்குரிய நட்சத்திரங்கள் உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் ஆகும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் சென்று வர வேண்டிய பரிகார ஸ்தலமாக விளங்குவது லால்குடி அருகில் உள்ள இடையாற்று மங்கலம் மங்களாம்பிகை சமேத மாங்கலீஸ்வரர் கோவில் ஆகும். மாங்கல்ய மகரிஷி வழிபட்ட தலமானதால் இது ஒரு திருமண பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய கோவில் மயிலாடுதுறை குத்தாலம் மார்க்கத்தில் உள்ள கோமல் என்ற திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் அன்னபூர்ணி சமேத கூபாரேஸ்வரர் சுவாமி ஆலயம் ஆகும். இதுவும் மிகவும் பழமையான கோவில். சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்கள் தரிசிக்க வேண்டிய தலமாக விளங்குகிறது சித்திரரத வல்லப பெருமாள் கோயில் ஆகும். இந்த கோயில் மதுரையிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் குருவித்துறை அருகில் உள்ளது. இந்த கோவில் வியாதி, திருமணத்தடை, புத்திரபாக்கியம் போன்ற பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. சக்கரத்தாழ்வாரும் குரு பகவானும் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள் பாலிக்கிறார். பெருமாள் சந்தன மரச்சிலையாலான மூர்த்தியாக விளங்குகிறார். தாயார் ஸ்ரீதேவி பூதேவி. இதுவும் ஒரு பழமை வாய்ந்த கோவிலாகும். நட்சத்திர பரிகார கோவிலுக்கு செல்லுபவர்கள் அவர்களது பிறந்த நட்சத்திரத்தன்று செல்வதுதான் உசிதம். அப்பொழுதுதான் அங்கு சென்று அந்த நட்சத்திரத்தில் அர்ச்சனை அபிஷேகங்கள்
செய்து வர நன்மை பயக்கும். மேலும் புத பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வர அவரது அருள் கிட்டும் என்பதில் ஐயமில்லை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாது.